إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த பயான் நிகழ்ச்சியிலே சஹாபாக்களின் வாழ்வினிலே இறை நம்பிக்கையின் சுவடுகள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள இறை நம்பிக்கையின் காரணமாக நபிகளாரோடு வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள், அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் சஹீஹுல் புகாரியில் 3045வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில நபி தோழர்களின் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு சஹாபாக்கள்ல ஒரு 10 பேர் கொண்ட குழுவை தயார் செய்து முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகள் ஏதாவது சதி திட்டம் தீட்டுகிறார்களா என்பதை கண்டறிவதற்காக ஒரு உளவு படையை அனுப்பி வைக்கிறாங்க. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உளவு படை இல்லாமல் அவங்க நாட்டை நடத்த முடியாது. ஏன்னா நாட்டுக்கு எதிராக பல்வேறு சதி திட்டங்கள் குற்றவாளிகள் செய்வாங்க, தீட்டுவாங்க. அப்போ உளவுத்துறையை வைத்து என்ன செய்வாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டப்படுது, இந்த இடத்துல இவங்க ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற தகவலை தெரிந்து அதிலிருந்து தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வார்கள். இது எல்லா நாடுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, 10 பேர் கொண்ட சஹாபாக்களை எதிரிகளுடைய ஏரியாக்களுக்கு சென்று அவங்க நமக்கு எதிராக என்ன திட்டம் தீட்டுறாங்க என்பதை கண்டறிவதற்காக அனுப்புறாங்க. இது சம்பவம் எப்போ நடக்குது, பத்ர் போருக்கு பிறகு நடக்கிறது. அப்போ அந்த 10 பேர் கொண்ட சஹாபாக்களுக்கு ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீராக நியமிக்கிறாங்க. இந்த ஆசிம் இப்னு சாபித் அவங்க யாருன்னு சொன்னோம்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆசிம் ஒரு மகன், இவருடைய பெயரை தான் அந்த ஆசிம் என்ற மகனுக்கு சூட்டுறாங்க. அவருடைய பாட்டனார் தான் இந்த ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னா கிளம்பி போறாங்க. கிளம்பி செல்லும் போது இவங்க செல்லக்கூடிய ஒரு ஊர் உஸ்வான் என்ற ஒரு ஊருக்கு அவங்க போறாங்க. ஹதுஆ அப்படிங்கிற ஒரு இடம். அந்த ஹதுஆ அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு சொன்னோம்னா, உஸ்வான் என்ற ஊருக்கும் மக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஹதுஆ அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த இடத்துல இருக்கும்போது அங்க ஒரு எதிரி கூட்டம் வசிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னோம்னா பனு லஹ்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான காஃபிர்கள் நிறைந்த ஒரு ஊர். அப்ப அந்த பனு லஹ்யான் கூட்டத்தாருக்கு தெரியுது, இப்படி முஸ்லிம்கள் ஒரு 10 பேர் உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக நம்ம ஊர் பக்கத்தில் செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சவுடனே அவங்க ஒரு படையை தயார் செய்கிறாங்க. அந்த படை எவ்வளவு பேர் சொன்னோம்னா 200 பேர். அந்த 200 படை வீரர்களும் எப்படிப்பட்டவங்க சொன்னோம்னா, அம்பு அடிக்கிறது ரொம்ப திறமையானவர்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மிக சரியாக அம்பெறியக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மிக திறமையான அம்பெறியக்கூடிய வீரர்கள் 200 பேரை அவங்க தயார் செய்து கொண்டு இந்த முஸ்லிம்களுடைய உளவு படையை என்ன செய்யறாங்க, தேடி வர்றாங்க. அப்போ அவங்களுடைய அடிச்சுவடுகள் இவங்க எப்படி உளவு பார்ப்பாங்க, அது மாதிரி அவர்களும் உளவு பார்க்குறாங்க. முஸ்லிம்கள் எந்த வழியா வந்திருப்பாங்க, ஏதாவது அடையாளங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க தேடி வரும்போது ஒரு இடத்துல இந்த 10 சஹாபாக்களும் சாப்பிட்ட பேரிச்சம்பழங்கள் அந்த கொட்டைகள்லாம் அங்கே கிடக்குது. அப்போ அவங்க அதை ஆய்வு பண்றாங்க. இது மதீனாவில் விளைஞ்ச பேரிச்சம்பழம் தான் அப்படின்னு செஞ்சிடறாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சோம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, சஹாபாக்களுடைய
அந்த தடங்களை பின்பற்றி அப்படியே என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்போ ஒரு நேரத்தில் இந்த கூட்டம் எதிரிகளுடைய பனு தஹியான் கூட்டத்தில் வந்து 200 பேர் கொண்ட அமரியம் வீரர்கள் சகல ஆயுதங்களோடு வர்றாங்க. அப்போ இவர்கள் நெருங்கி விட்டதை அறிந்த ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அந்த கூட்டம் 10 பேரும் ஒரு உயரமான மலைக்கு மேலே என்ன செஞ்சிடறாங்க, ஒதுங்கி விடுகின்றார்கள். ஒதுங்கினவங்க அந்த 10 சஹாபாக்களையும் அந்த படை என்ன செஞ்சிடறாங்க, சுற்றி வளைத்திடுறாங்க. சுற்றி வளைத்து அவங்க சொல்றாங்க, இன்சிலு, நீங்க இறங்கி வாங்க, வாழ்த்தூனா பி ஐதீக்கும், எங்களிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். வதக்கும்போது அகமுவல் மிசா, நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்கிறோம், உங்களுக்கு நாங்க வாக்கு தர்றோம், உங்களை யாரையுமே நாங்க என்ன செய்ய மாட்டோம், கொல்ல மாட்டோம், நீங்க இறங்கி வந்து எங்கள்கிட்ட சரணடையுங்கள். வலா நப்துலு மின்கும் அகதன், உங்களை ஒருவரை கூட நாங்கள் கொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ அந்த 10 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவராக இருந்த ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க, அம்மா அன ஃபவல்லாஹி லா அன்ஸிலுல் யௌம ஃபீ திம்மதி காஃபிர், இன்றைய தினம் ஒரு காஃபிருடைய பொறுப்பில் நான் இறங்க மாட்டேன். ஒரு காஃபிருடைய வாக்குறுதியை நம்பி, ஒரு இறை மறுப்பாட்டுடைய வாக்குறுதியை நம்பி நான் என்ன செய்ய மாட்டேன், இறங்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து மரணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்வை துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்பிர் அன்னா நபிய, அல்லாஹ்வே எங்களை பற்றி உன்னுடைய நபிக்கு நீ அறிவித்து விடுவாயாக, நாங்கள் இந்த நிலையில இருக்கிறோம், எதிரிகள் எல்லாம் எங்களை சுற்றி வளைத்து விட்டார்கள், நாங்கள் கொல்லப்பட்டு விடுவோம், இந்த தகவல் எங்களுடைய நிலையை பற்றி என கொல்லப்பட்டுட்டா யார் போய் சொல்றது, அப்ப எங்களுடைய பற்றி என்ன செய்து விடு, உன்னுடைய நபிக்கு அறிவித்து விடு அப்படின்னு என்ன செய்றாங்க. அவங்க ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை துஆ செய்றாங்க. துஆ செஞ்ச உடனே இந்த அம்பரியக்கூடிய அந்த எதிரிகள் படை வீரர்கள் அம்பி என்ன செஞ்சிடறாங்க, 7 சஹாபாக்களை கொன்று விடுகிறார்கள். 3 பேர் என்ன செய்றாங்கன்னா, 3 சஹாபாக்கள் மட்டும், 3 சஹாபாக்கள் யாருன்னா, ஹுபைப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு தஸ்னா என்ற ஒரு நபி தோழர், இன்னொரு நபி தோழர், இந்த 3 பேர் மட்டும் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுடைய உடன்படிக்கையை நம்பி, வாக்குறுதியை நம்பி என்ன செய்றாங்க, இறங்கி வர்றாங்க. கீழே வந்தவுடனே அவங்க, உங்களை யாரையும் நாங்கள் கொல்ல மாட்டோம், உங்களோட நாங்கள் உடன்படிக்கை தான் செய்ய போறோம் சொன்னாங்க பாருங்க. அதை வந்து ஆசிம் இப்னு சாபித் அவங்க வந்து ஏற்க மறுத்துட்டாங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 சஹாபாக்கள் நம்பி இறங்கினோன்னு என்ன செய்யறாங்க, கீழே இறங்கினோன்னு அவங்களுடைய வில்லில் இருக்கக்கூடிய அந்த நாணை கலட்டி 3 சஹாபாக்களை கையை என்ன செஞ்சிடறாங்க, பின்னாடி வளைச்சு வலிமையாக கெட்டி விடுகின்றார்கள். கெட்டு முன்ன அந்த 3வது சஹாபி, ஒன்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அவங்களுடைய பெயர் என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. அவங்க சொல்றாங்க, ஹாதா அவ்வலுல் கதர், இதுதான் முதல் மோசடி. நீங்க என்ன சொன்னீங்க, எங்களை வந்து எங்களோட உடன்படிக்கை தான் செய்ய போகிறோம்னு சொன்னீர்கள். அப்படி சொல்லிவிட்டு நீங்க எங்களுடைய கைகளை வந்து என்ன செய்றீங்க, வலிமையாக கட்டி விட்டீர்கள். இது முதலாவது மோசடி. வலா அஸ்ஹபுக்கும், நான் உங்களோடு வர முடியாது. இன்னஃபி ஹாவுலாயி உஸ்வா யுரீது கத்ரா, அந்த கொல்லப்பட்ட 7 சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு சரியான பாடமாக இருக்கிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். உங்களுடைய வாக்குறுதியை வந்து நான் என்ன செய்திருக்க கூடாது, நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போவதற்கு மறுக்கிறார். அப்ப அவங்க தங்களுடைய சக்தியை உட்பட்டு என்ன செய்றாங்க, அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் செல்ல மறுத்தவன அவரை என்ன செஞ்சிடறாங்க, கொன்று விடுகிறார்கள். அப்ப 8 சஹாபாக்களை எதிரிகள் கொலை செய்து விடுகிறார்கள். அப்ப இந்த ஹுபைப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இப்னு தஸ்னா அவங்க அந்த சஹாபியையும் நன்றாக கை கால்களை கட்டி மக்காவில் கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருன்னு சொன்னோம்னா, பத்ர் யுத்தத்தில் இவங்க தான் முஷ்ரிக்கின்கள மிகப்பெரிய ஒரு முக்கிய தலைவராக இருந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்ற அந்த கொடியவனை கொலை செய்தவர் யாரு, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த குடும்பத்துக்காரங்க என்ன செஞ்சிடறாங்க, எங்க குடும்பத்தில் உள்ள இந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்பவரை இந்த ஹுபைப் தான் கொலை செஞ்சார், அதான் நாங்க அவரை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, அந்த பனு தஹியான் கோத்திரக்காரர்களிருந்து அவங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, விலைக்கு வாங்கிடுறாங்க. விலைக்கு வாங்கி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. இப்படி அடிமையாக இருக்கக்கூடிய அந்த சில நாட்கள்ல வந்து ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஒன்று கூடி, அந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் மக்காவுக்கு உள்ள வச்சு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. புனித எல்லைக்கு வெளியே கொண்டு போய் தான் என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க, தண்டிப்பதாக இருந்தார். அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, ஒன்று கூடி மஷோரா பண்ணும்போது
ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணிடம் வந்து அவருடைய ஒரு உடலில் தேவையற்ற முடிகளை எல்லாம் நீக்கிறதுக்காண்டி ஏதாவது கத்தி, சபல கத்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஹுபைபுக்கு 2 கையிலையும் விலங்கு போட்டுருக்கு. விலங்கு போட்டு இவர் கத்தியை வச்சு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சவர கத்தியை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய குழந்தை என்ன பண்ணுறாங்க சொன்னோம்னா, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் நெருங்கி வந்துடுறாங்க. நெருங்கி வந்தாங்கன்னா குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்துக் கொள்கிறார்கள். கையில் என்ன இருக்குது, கத்தி இருக்குது. அப்போ இந்த அம்மா என்ன செய்றாங்க, அவங்க காஃபிரா இருக்கிறாங்க. குழந்தை வந்து நடந்து வந்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில் என்ன செய்யுது, இருக்குது. அவன் கையில் கத்தியும் இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்தவுடன் அந்த அம்மா அப்படியே ஒரு பயங்கரமான நடுக்கத்திற்கும் திடுக்கத்திற்கும் என்ன செஞ்சிடறாங்க, உள்ளாகி விடுறாங்க. அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, தக்ஷைனா அப்துலஹு, நான் அந்த பிள்ளையை கொன்றுவேன், நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே, மா குந்து இல்லை அஃபாலு தாலிக், நான் அதை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் வல்லாஹி. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, வல்லாஹி மா ரஅய்து அஸீரன் கத்து கைரன் மின் ஹுபைப், ஹுபைப் அவர்களை விட மிகச் சிறந்த ஒரு கைதியை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னொரு தகவல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வல்லாஹி லகத் வஜத்துஹு யௌமன், ஒரு நாள் நான் அந்த ஹுபைபை பார்க்கும் பொழுது யௌகுலு மின் குத்ஃபி இனபின் ஃபி யதி, அவருடைய கையில் வந்து ஒரு திராட்சை கொத்து, முந்திரி பழம் இருக்கு பாருங்க, அந்த முந்திரி பழ கொத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, வைன்னகுல மூஸ்தகுல் ஃபில் ஹதீத், அவர் வந்து இரும்பு சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, வமாபி மக்கத்தின் சமரி, அந்த காலத்தில் வந்து மக்காவில் எந்த பழமுமே இல்லை, எந்த பழமும் விளைச்சலும் இல்லாத காலகட்டத்தில் இவர் கைகள் 2 மிளகு கூட்டப்பட்டிருக்கு. யாரும் அவருக்கு இந்த திராட்சை கொத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, திராட்சை பழத்தில் சாப்பிட நான் பார்த்தேன். அந்த அம்மா சொல்லுவாங்களாம், இன்னஹு லரிஸ்கு மினல்லாஹி ரஸகஹு ஹுபைப், அது அல்லாஹ்விடமிருந்து வந்த உணவு, அல்லாஹ் அதை ஹுபைபுக்கு என்ன செய்திருக்கின்றான், உணவாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த வீட்டில் கைதியா வைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த வீட்டில் உள்ள அந்த பெண் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ அவங்க கொல்லப்படக்கூடிய நாள் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. அப்போ அந்த எதிரிகள்லாம் அந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர் அவங்களுடைய குடும்பத்தார் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு மக்காவுக்கு வழி என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. வந்து கொல்லப்படக்கூடிய நேரம் என்ன செய்து விட்டது, நெருங்கி விட்டது. அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு என்ன செய்யுங்க, டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, 2 ரக்காத் தொழுவதற்கு கொடுக்கணும்னு ரொம்ப சுருக்கமாக என்ன செய்யறாங்க, 2 ரக்காத்து தொழுது முடிச்ச பிறகு அவங்க சொல்றாங்க, லவ்லா அன் தலுன்னு அன்னமாபி ஜஸவும், நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், நான் தொழுகையை நீட்டி தொழுதா நீங்க என்ன நினைப்பீங்க, ஓ ஹுபைப் வந்து சாவுறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு நினைச்சிருவீங்க. அப்ப நான் பயந்து விட்டேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இல்ல தவ்வல் துகா, நான் இந்த தொழுகை என்ன செஞ்சிருப்பேன், நீட்டி தொழுதுருப்பேன். எதுக்கு நான் சுருக்கமா தொழுதேன், நான் நீட்டி தொழுதா நீங்க என்ன நினைச்சிருவீங்க, ஹுபைப் வந்து சாவுறதுக்கு பயப்படுறாரு, அதனால தான் இவ்வளவு நீளமா தொழுகிறான்னு நீங்க நினைச்சிருவீங்க, அதனால நான் சுருக்கமா தொழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, இறைவா இவருடைய எண்ணிக்கையை நீ கணக்கிட்டு வைத்துக் கொள்வாயாக. வலஸ்து உபாலிஹீன் அப்துல் முஸ்லிமன் அலா ஐயி ஷிக்கில் கானலில்லாஹி மஸ்ரஹி, நான் முஸ்லிமாக கொல்லப்படும் போது அல்லாஹ்வுக்காக எந்த இடத்தில் நான் கொல்லப்பட்டாலும் அதை நான் ஒரு பொருட்டாக கருதப் போவதில்லை. நான் முஸ்லிமாக சாக போகிறேன், எனக்கு ஈமானோடு மரணம் வரப்போகிறது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக எந்த இடத்தில் கொல்லப்பட்டா என்ன, அதை நான் ஒரு பொருட்டாக கருதப்பட போவதில்லை. வதாலிக ஃபீ தாத்தில் இலாஹ், என்னுடைய மரணம் என்பது இறைவனுக்காக இருக்கிறது. வயின் யஷர், அல்லாஹ் நாடினால் யுபாரிக் அலா அவ்சாலி ஷில்பி முமஸ்ஸஹ், இறைவன் நாடினால் என்னுடைய உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளின் மூட்டுக்களிலும் அல்லாஹ் பறக்க செய்வோம். அந்த எதிரிகள் என்ன செய்வாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்திரவதை பண்ணி தான் கொல்ல போறாங்க. சித்திரவதை பண்ணி கொல்ல போகும்போது என்ன செய்வாங்க, இங்க வெட்டுவாங்க அங்க வெட்டுவாங்க, வெட்டும் போது எனக்கு வெட்டப்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய மூட்டிலேயே அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு பலக செய்வான், எனக்கு அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும் என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க சொல்றாங்க.
அந்த மாதிரி அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அந்த எதிரிகளால் அந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்பவருடைய மகன் அவரை வந்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, அவங்களை வந்து மரண தண்டனை விதித்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு முஸ்லிம்களில் யாராவது எதிரிகள்கிட்ட மாட்டி சித்திரவதை செய்யப்பட்டு இந்த மாதிரி கொல்லப்படும் போது அவங்க 2 ரக்காத் தொழுவதற்கு என்ன செய்வாங்க, எதிரிகள்கிட்ட அனுமதி கேட்பாங்க. இதற்கு யார் தான் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விடுகிறார்கள். கொல்லப்பட்டு விட்டவன அந்த ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா, இவங்க பத்ர் யுத்தத்தில் வந்து மக்காவை சார்ந்த இன்னொரு காஃபிர் தலைவரை வந்து இவரும் பத்ர் யுத்தத்தில் கொலை செய்திருக்கின்றார். அப்ப அந்த குடும்பத்துக்காக என்ன செய்யறாங்க, இந்த பனு லஹியான் கோத்திரத்தாட்ட நீங்க ஆசிம கொன்னதா சொன்னீங்கல்ல, அவர் எங்க குடும்பத்தில் முக்கியமான ஒருவரை பத்ரில் கொலை செஞ்சிருக்கிறாரு, அதனால நீங்க கொன்னது ஆசிம் தான் என்று நாங்க உறுதிப்படுத்துவதற்காக நீங்க அவருடைய சில உடல் உறுப்புகளை வெட்டி என்ன செய்யுங்க, எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பனு லஹியான் கோத்திரம் என்ன செய்யறாங்க, ரொம்ப மோசமான ஒரு கோத்திரம். இவருடைய உடல் உறுப்புகளை வெட்டுறதுக்கான என்ன செய்யறாங்க, அவங்க வந்து மக்காவில இருந்து ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்க, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்து வருவதற்காக ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்தவுடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி வர்றாங்க. வந்த உடனே அல்லாஹ் என்ன பண்ணிடலாம், மிகப்பெரிய தேனி கூட்டம், அப்படின்னா மேக நிழல்கிறக்கூடிய மேகத்தை மாதிரி தேனி எவ்வளவு இருக்கும், ஈ சைஸ்ல இருக்கும், அந்த மாதிரி தேனீக்களை வந்து ஒரு மேக கூட்டத்தை போன்று ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பை சுற்றி அல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, தேனீக்கள் வந்து மேகத்தை போன்று சூழ்ந்து நிற்குது. இவங்களால கிட்ட என்ன செய்ய முடியல, நெருங்க முடியவில்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தேனீக்கள் கூட்டத்தை அனுப்பி இந்த மக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த காஃபிர்களுடைய கூட்டத்திலிருந்து அவருடைய உடலை அல்லாஹ் என்ன செய்கின்றான், பாதுகாத்தான். இவங்களால் கிட்ட என்ன செய்ய முடியும், நிறுத்த முடியாமல் அவர் திரும்பி சென்றார்கள் என்கின்ற இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் சஹீஹ் புகாரில 3045வது செய்தியாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க எந்த அளவிற்கு ஒரு ஈமானிய வலிமை, ஒரு மன உறுதி இந்த நபி தோழர்களிடம் இருந்திருக்கு நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சாங்களா இல்லையா, இறைவா அக்பிர் அன்னா நபியனா, எங்களை பற்றி எங்களுடைய நபிக்கு நீ தெரிவித்து விடு அப்படின்னு அவங்க அல்லாஹ்விட துஆ செஞ்சாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்படுகிறது, ஃபஸ்தஜாப அல்லாஹு லி ஆசிம் இப்னு சாபித், ஆசிம் இப்னு சாபித்துடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அன்றைக்கு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள சஹாபாக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாறுகளில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டிருப்பதை போன்று பல கட்டங்களில் அவங்க பலவிதமான சோதனைகளையும் என்ன செய்திருக்கின்றார்கள், சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சோதனைகளில் வந்து அவங்க ஈமான் தடமாறி விடவில்லை. எதிரிகளுடைய கைகளில் மாற்றும் பொழுது, எதிரிகளால் கொல்லப்படக்கூடிய சூழலில் கூட அவங்களுடைய ஈமானிய வலிமையை, நாங்கள் இறைவனுக்காக கொல்லப்படும் போது நான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டாலும் அது எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை, எங்கள் வெட்டப்படக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத் செய்வான். எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வலிமை என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட நம்ம அவ்வளவு பெரிய ஈமானிய உறுதிக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்ப இந்த மாற்ற விஷயத்துல வந்து அகமிய சகாபாக்கள் வந்து எந்த விதமான விட்டு கூடுதலும் அவங்கள்ட்ட இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா, ரஷ்யா பெரிய பெரிய ராணுவம் இருக்காங்க பாருங்க, தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க. இன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பஞ்சாபரமா இருக்கும். பயங்கரமான பீரங்கிகளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது எவனை அடிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நாங்கள் பெரிய வீரர்களாக காட்டிக் கொள்வார்கள். ஆனா தன்னந்தனியாக ஒரு முஸ்லிம்கள்ட்ட வந்து மாட்டிக்கொள்ளும் போது அவங்க தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த லெவலுக்கு தான் என்ன செஞ்சிருவாங்க, இறங்கிடுவாங்க. அவங்களோட கொள்கை உறுதி என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் சகாபாக்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பின்வாங்குதல், ஒரு சிக்கலில் மாற்றும் போது, சிரமத்தில் மாற்றும் போது, சாப்பாடு இல்லாமல் சிரமப்படும் போது, எதிரிகளால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படும் போது தாங்கள் கொண்ட கொள்கையில் உள்ளத்தால் பின்வாங்குதல் என்பது கடுகளவு கூட இல்லாத உண்மையான இறை விசுவாசம் மிக்க சமுதாயமாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 3860வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹராம் பின் மில்ஹான் என்ற நபி தோழர்,
இந்த ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னோம்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரர். நீங்க இந்த அனஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தாலே மிகப்பெரிய தியாக குடும்பமா இருப்பாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு தியாகி, அவங்களுடைய கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க ஒரு தியாகி. அதுபோன்று அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு அனஸ்ன்னு ஏன் பேர் வச்சாங்க? அனஸ் ரலியல்லாஹுடைய சிறிய தகப்பனார் அனஸ் பின் மாலிக், அவங்களுடைய சிறிய தகப்பனார் யாருன்னு சொன்னோம்னா அனஸ் பின் நதுர். இந்த அனஸ் பின் நதுர் என்பவர் ஒரு தியாகி, அவங்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய சகோதரர் உம்மு சுலைம் பின்த் மில்ஹான், அவங்களுடைய சகோதரர் ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியா இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வரலாறு நமக்கு சஹீஹ் முஸ்லிம்ல 3860வது செய்தியாகவும் சஹீஹுல் புகாரிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நம்ம சொன்னோம்ல, அந்த ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல, பனு லஹியான் இந்த கூட்டம், அதுபோன்று உசையா என்ற ஒரு கூட்டம், இந்த 4-5 காஃபிர் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தக்வான் அப்படின்னு ஒரு கூட்டம், தக்வான் ஒரு கூட்டம், இந்த பனு லஹியான் அப்படிங்கிற கூட்டம், உசையா என்ற காஃபிர் கூட்டம், இந்த 4 கூட்டம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. நபிகள் நாயகத்தை நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை படிக்கணும், எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தருவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, சஹாபாக்களை அனுப்பி வைங்க அப்படின்னு செய்யறாங்க. நபிகள் நாயகத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு குர்ஆனையும் ஒரு சொல்லித்தர வேண்டும், சுன்னாவையும் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு காஃபிர் கூட்டம் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா 70 சஹாபாக்கள், இந்த 70 சஹாபாக்களுமே அன்சாரிகள். இவங்களை பற்றி இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லஹுமுல் குர்ரா, அவங்க எல்லாமே குர்ஆனை மனப்பாடம் செய்த சஹாபாக்கள். ஃபீயும் ஹாலி ஹலாம், அந்த 70 சஹாபாக்கள்ல ஒருவர் தான் ஹலாம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய மாமான்னு சொல்லி காட்டுறாங்க. உம்மு சுலைமுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர். உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார். அவங்களுடைய தாய் மாமா தான் யாரு, ஹலாம் இப்னு மில்ஹான் அவங்க. இந்த 70 சஹாபாக்களுமே குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர்கள். குர்ஆனை ஓதிட்டு நைட்டு இரவு நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆனை ஒருவருக்கொருவர் பாடம் நடத்தி கொள்வார்கள். ஒரு ஆள் நபிகள் நாயகம் குர்ஆனுடைய விளக்கம் கிடைச்சிருக்கு, அது அவர் இன்னொரு ஆள் சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொரு ஆள் அவருக்கு உள்ள விளக்கத்தை என்ன செய்வாங்க, இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு தெளிவான முன்மாதிரியாக இருக்கிறது. அப்போ இரவு நேரங்களில் குர்ஆனை ஒருவருக்கொருவர் பாடம் நடத்துவார்கள், ஒருவருக்கொருவர் குர்ஆனை கற்றுக் கொடுவார்கள். ஏன்னா இவங்க திண்ணை சஹாபாக்கள், பள்ளிவாசல் தான் இவங்க தங்குமிடம். பகல் நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப தூரமான எங்க ரொம்ப குடிப்பதற்கு சுவையான தண்ணீர் கிடைக்குமோ அந்த தண்ணியை போய் எடுத்துட்டு என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்ல தண்ணியை வைப்பாங்க. அதே போன்று விறகு வெட்டி அதை விற்று அந்த காசுக்கு உணவு வாங்கி அதை திண்ணை சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இவங்க அன்சாரி தோழர்கள், தவறா சொல்ற இவங்க அன்சாரி தோழர்கள். இந்த 70 சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா விறகு வெட்டுவாங்க, விறகு வெட்டி அதை விற்று அந்த காசை கொண்டு என்ன செய்வாங்க, திண்ணை சஹாபாக்கள் உணவு வாங்கி அவங்க கொடுப்பாங்க. அது ஏழைகளுக்கும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொது சேவை செய்யக்கூடிய சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் 70 பேர். குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாஃபில்கள், குர்ஆனை தினந்தோறும் பள்ளிவாசல் உட்கார்ந்து பாடம் படிக்கக்கூடியவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த 70 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பனு லஹியான், தக்வான், உசையா இந்த காஃபிர் கூட்டம் எல்லாம் என்ன செய்றாங்க, 70 பேரையும் நிராயுத பாணிகளாக அழைத்து செல்லும் போது அவங்க எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாகவே இவங்க என்ன செஞ்சிடறாங்க, கொலை செய்ய ஆரம்பித்து விடுகிறாங்க, துரோகத்தை என்ன செஞ்சிடறாங்க, வெளிக்காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா இவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா, இறைவா எங்களுடைய நிலையை எங்களுடைய நபிக்கு நீ எடுத்து சொல்லி விடுவாயாக, கொண்டு சென்று விடுவாயாக. அன்னா கது லகீனாக, இறைவா உன்னை நாங்கள் சந்திக்க வந்து விட்டோம். பரலீனா அன்க, எங்களை நீ புரிந்து கொள்வாயாக. பரலீத அண்ணா, பரலீனா அன்க, உன்னை நாங்கள் புரிந்து கொண்டோம். பரலீத அண்ணா, இறைவா எங்களை நீ புரிந்து கொள்வாயாக. எந்த நேரத்தில் பாருங்க, நிராயுத பாணிகளாக அழைத்து செல்லப்பட்டு அந்த துரோக கூட்டம் சுற்றி வளைத்து இந்த சஹாபாக்களை தாக்கும் பொழுது அவங்களிருந்து வந்த வார்த்தை என்ன, புலம்பலா, அழுகையா, எந்த வார்த்தையும் கிடையாது. அற்புதமான வார்த்தை, இறைவா
நாங்கள் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டோம், உன்னை நாங்கள் சந்திக்க வந்துட்டோம். எங்க மவுத்துனா நம்ம மூமின்க பொறுத்த மவுத்துனா என்ன? மவுத்துனா அல்லாஹ்வை நம்ம சந்திக்கிறது. அடுத்த நம்ம பரிசுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? போக போறோம். ஈமானோட மவுத்தாக போகும்போது நமக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகிறது. இறைவா, உன்னை நாங்கள் சந்திக்க வந்து விட்டோம், நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம், நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக துவா செய்றாங்க. எங்களுடைய நபிக்கு எங்களை பற்றி தெரிவித்து விடு. அப்போ இந்த மாதிரி 70 சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்கல்ல, அல்லது ஹலாம் இருக்கிறார். அப்போ அனசுடைய மாமா ஹலாம் அவங்க இருக்கும்போது இவங்க தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. ஒரு இடத்துல அவங்க பதுங்கி இருக்கும்போது பின்னால் வழியாக ஒருவன் ஈட்டியை வச்சு என்ன செய்யலாம், ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தாக்குறான். தாக்கணும்னா அப்படி ஈட்டி வந்து அவங்க உடம்புக்குள்ள பாய்ந்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபுஸ்து வரபில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இந்த வார்த்தையை நம்ம யோசித்து பார்க்க முடியுமா? ஒரு வெட்டு மேல விழும்போது, ஒரு ஈட்டி குத்தும் போது, ஆஹா நான் சாக போறேன்னு கத்தக்கூடிய மக்களுக்கு மத்திய உலகத்துல தான் எல்லாருக்கும் ஒரு துப்பாக்கி கொண்டு மேல பாயணும்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வெட்டு விழுது குத்து விழுதுன்னு சொன்னோம்னா, வெட்டு விழுந்ததோட ஈட்டி குத்துறதோட ஃபுஸ்து வரபில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு செய்றாங்க. அந்த வார்த்தையை ரொம்ப சத்தமாக சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு மௌத்தாயிடுறாங்க. சஹீஹ் புகாரில 4092வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம்மா தொழின ஹராம் இப்னு மில்ஹான், ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈட்டியால் கொல்லப்பட்ட போது அவங்க என்ன செய்றாங்கன்னா, ரத்தத்தை அள்ளி ஃபனலஹு அலா வஜீஹி வ ரஸி, தன்னுடைய தலையின் மீது முகத்தின் மீதும் அதை தேய்த்து கொண்டு அவர் சொன்னார்கள், ஃபுஸ்து வரபில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். அதான் நம்முடைய நோக்கம் சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்று அவங்க உள்ளத்தில் இருந்த அந்த உறுதியான நம்பிக்கை மரண தருவாயில் அவங்க என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சஹாபாக்களுடைய நிலைமை என்ன செய்யப்படுகிறது, அல்லாஹ்வின் மூலமாக இறை செய்தியாக தெரிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்ன இஹ்வானக்கும் கத் குதிலு, உங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இன்னும் காலு, அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பல்லிக் அண்ணா நபியனா, இறைவா எங்களை பற்றி எங்களுடைய நபிக்கு நீ எடுத்து சொல்வாயாக. அண்ணா கத் லகீனாக, நாங்கள் உன்னை சந்திக்க வந்து விட்டோம். ரலீனா அன்க, இறைவா உன்னை நாங்கள் பொருந்திக் கொண்டோம். ரலீத அண்ணா, நீ எங்களை பொருந்து கொள்வாயாக என்று அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் அது சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க. சொன்னோம்னா அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியா அவங்க சொல்லப்பட்டு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இந்த சம்பவம் தான் பெருமவுனா சம்பவம் சொல்லுவாங்க. அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட 70 சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்தான். அவர்கள் இறைவா நாங்கள் உன்னை பொருந்தி கொண்டோம், நீ எங்களை பொருந்திக் கொள்வாய்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் இறை செய்தி மூலமாக அறிவித்தான் என்றால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்ட அந்த வேதனையினால் 40 நாட்கள் இந்த கூட்டங்களை எல்லாம் சபித்து அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை கேட்டு செய்த பிரார்த்தனை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 40 நாட்கள் இந்த கூட்டத்திற்கு எதிராக என்ன செஞ்சாங்க, ஐகால தொழுகையிலும் சோதனை கால குனூத் என்ன செஞ்சாங்க, ஓதினார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அந்த அல்லாஹ்வின் தூதருக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இறை தூதர் அந்த சஹாபாக்கள் மரண தருவாயில் அவர்களிடமிருந்து ஈமானிய வலிமை, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுல கடுகளவு கூட சந்தேகம் அந்த வார்த்தை வருமா? அவங்க கொண்ட ஈமான் மேல இறை விசுவாசத்துல கடுகளவு சந்தேகம் இருந்தால் இது போன்ற வார்த்தைகள் மரண தருவாயிலே வருமா? ஈட்டி உள்ளே பாயும் பொழுது ரத்தத்தை எடுத்து தலையிலும் முகத்திலும் பூசிக்கொண்டு காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று உயிரை கொடுக்கக்கூடிய அந்த தருவாயிலே அவருடைய நாட்டிலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே தெளிவான இறை நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம், ஒரு சுவடு, ஒரு தடம் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. அந்த தியாக குடும்பம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தியாக குடும்பத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறிய தந்தை இந்த ஹராம் இப்னு மில்ஹான் இருக்கார், இவர் தாய் மாமா. அபூ தல்ஹா வந்து உம்மு சுலைமுடைய கணவர், அவர் பெரிய தியாகி. அதுபோன்று அனஸ் பின் நவர் இவர் மரணித்த பிறகு இவருடைய பெயரை தான் யாருக்கு வைக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு அனஸ் வைக்கிறாங்க. இவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய சிறிய தந்தை.
இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுடைய வரலாறு சஹீஹ் முஸ்லிம்ல 3861 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்க அனஸ் பின் நவர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தி அறிவிக்கும் போதே, அம்மி என்னுடைய தந்தையின் சகோதரர், அல்லதி சும்மீது பிஹி, எனக்கு அவருடைய பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க கொல்லப்பட்ட பிறகு இவங்க பேரை யாருக்கு வைக்கிறாங்க, அதாவது கொல்லப்பட்ட பிறகு இருக்கும்போது இவர் பேரை அனஸுக்கு வைக்கிறாங்க. இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பத்ர் யுத்தத்தில் என்ன செய்யல, அனஸ் பின் நவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு திடீர்னு கிளம்பி போனது தானே. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்கவலை. அனஸ் பின் நவர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவ்வளவு மஷ்ஹதின் ஷஹிதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் சந்தித்த முதல் நிகழ்வு, அந்த முதல் நிகழ்விலே குய்யிப்து அன்ஹு, நபிகள் நாயகத்தை விட்டு நான் தூரமாகிவிட்டேன், அவங்களோட இல்லாமல் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வயின் அரானி அல்லாஹு மஷ்ஹதன், இன்னொரு நிகழ்வை அல்லாஹ் எனக்கு காட்டினால், ஃபீமா பஅதுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யரானி அல்லாஹு மா ஸனஉ, நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் காண்பான். அப்படின்னா நான் அல்லாஹ்வுக்காண்டி இதைத்தான் செய்ய போல அவங்க சொல்லலை, நான் என்ன செய்ய போறேங்கிறது அப்பொழுது இறைவன் என்ன செய்வான், மக்களுக்கெல்லாம் பார்க்க வைப்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. முதல் நிகழ்வு கலந்து கொள்ள முடியல, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்பது அல்லாஹ் என்ன செய்வான், அடையாளப்படுத்துவான் அப்படின்னு சொன்ன பிறகு உஹது யுத்தம் என்ன செய்யறது வருகிறது. உஹது யுத்தம் வந்தவன ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் பொய்யான வதந்தி பரப்பப்பட்டு நபி தோழர்களில் கணிசமானோர் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழல். நபிகள் நாயகம் அழைக்க மலைக்கு மேல ஒரு கூட்டம் ஏறாங்க, அப்படியே சிதறி சின்னாபின்னம் ஆயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தின் முன்பற்கள் உடைக்கப்படுகிறது, தலை காயப்படுத்தப்படுகிறது, இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் இந்த அனஸ் பின் நவர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, எதிரி கூட்டத்தை நோக்கி அவர்கள் பாய்ந்து செல்கிறார்கள். அப்போ பாய்ந்து செல்லும் போது முன்னாடி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, அனஸ் யா அபா அம்ர் ஐன, அபு அம்ரோட எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவன் சொல்றாரு, இவங்க சொல்ற காட்டுறாங்க, வாஹன் லரீஹில் ஜன்னா அஜிதுஹு மின் தூனி உஹத், உஹது மலையின் பின்னால் இருந்து சொர்க்கத்துடைய நறுமணத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். உஹது மலைக்கு பின்னால் சொர்க்கத்துடைய நறுமணம், அங்கதான் காஃபிர் கூட்டம் நிற்கிறாங்க. அந்த காஃபிர் கூட்டத்தை நோக்கி நினைச்சாங்க, முன்னேறி செல்கிறார்கள். எல்லாரும் பின்வாங்கி ஓடக்கூடிய சூழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவக்கூடிய சூழல். அப்போ நான் உஹது மலைக்கு பின்னால் இருந்து சொர்க்கத்துடைய நறுமணத்தை நான் பெறுகிறேன், அதை நோக்கித்தான் நான் செல்கிறேன் அப்படின்னு செய்றாங்க. சென்று எதிரிகளோடு வலிமையான யுத்தம். எந்த அளவுக்கு இவங்க தாக்கப்படுறாங்கன்னு சொன்னோம்னா, இவங்களுடைய உடம்புல மட்டுமே 80க்கும் அதிகமான வெட்டுக்குத்துக்கள், வாளால் வெட்டப்பட்ட வெட்டுக்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட குத்துக்கள், அம்பால் அடிக்கப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80க்கும் அதிகம். எல்லா வெட்டு குத்து அம்பா அப்படின்னா அவ்வளவு வெட்டுக்களை தாங்கி விட்டு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வெட்டுது சரிஞ்சு விழுந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அடுத்த வெட்டுக்கு அவசியம் இல்லையே, செத்த உடம்புக்கு மேல அம்படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப இவங்க மேல மௌத்தா போன பிறகு இவருடைய உடம்பில் மட்டும் 80க்கும் வாளால் வெட்டப்பட்ட வெட்டுக்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட குத்துக்கள், அம்பால் தாக்கப்பட்ட அந்த தாக்குதல் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்குறாங்க. 80க்கும் அதிகமான தாக்குதல்கள். இவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல, உடம்பு ஃபுல்லா அவ்வளவு அதிகமான வெட்டு குத்துக்கள் இருக்குது. அப்பதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய மாமி பாப்பா கூட பிறந்த சகோதரி, அவங்க யாருன்னா ருபைய்ய பின்த் நவர், அனஸ் பின் நவர், ருபைய்ய பின்த் நவர். அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய விரல் நுனியை வச்சு என்ன செய்றாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் தானே, விரல் நுனியில் ஏதோ அடையாளங்கள் இருக்கும், அதை வைத்து என்ன செய்றாங்க, அவங்க கண்டுபிடிக்க, வேற முகத்தை வச்சோ எந்த பார்க்க வச்சோ என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியல. உடல்ல அவ்வளவு பெரிய தாக்குதல். இவங்களுடைய விஷயத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். இவங்களுடைய ஈமான், இறை நம்பிக்கை, உண்மை என்பதை அல்லாஹ்வே உண்மைப்படுத்தி திருமறை வசனத்தை செய்கின்றான், இறக்கி வைக்கின்றான். ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, சில மனிதர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள்.
ஃபமின்ஹும் மன் கலா நஹபஹு, அவர்களில் ஒரு சாரார் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார்கள். வமின்ஹும் மை யன்ததிர், அவர்கள் இன்னொரு கூட்டம் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். வமா பத்தலு தப்தீலா, அந்த நோக்கத்தில் அவர்கள் ஒருபோதும் மாறிவிட மாட்டார்கள், திரும்பிவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருமை சஹாபாக்கள் விஷயமாகத்தான் இந்த திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னும் பல இறை நம்பிக்கையினுடைய தடங்கள், சுவடுகள், அடையாளங்கள் நபி தோழர்களின் வாழ்க்கையிலே நிறைந்து காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அவற்றை தொடர்ச்சியாக காண்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி பெறுவோமா?